நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. நம்ம எந்த மதமாக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்துருக்கிற ஒரு விஷயம் தூபம் போடுறது, சாம்பிராணி புகை போடுறது. சில விஷயங்களுக்குள்ள மதம் இன்னும் நம்ம மனுஷங்க கொண்டு வரல. பல விஷயங்களுக்குள்ள மதம் ஊடுருவி இருந்தாலும் சில விஷயங்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லாராலும் கடைபிடிக்கப்படுற விஷயமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் சாம்பிராணி போடுறது, சாம்பிராணி புகை போடுறது, தூபம் போடுறது. இப்போ நிறைய பேர் வீட்டில் அது மிஸ் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா, அலர்ஜி ஆயிரும், ஆஸ்மா வந்துடும், வீசிங் வந்துடும், குழந்தைகளுக்கு சேராது, வயசானவங்களுக்கு சேராதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரணங்களை கற்பிச்சு வச்சுருக்கோம். காரணம் ஆக்சுவலாக வேறையே இருக்கும். நம்மளோட ஃபுட் ப்ராக்டிசஸாக இருக்கும், நம்ம மறந்து போயிருக்கிற மரபு வழிமுறைகளாக இருக்கலாமே தவிர இது காரணமாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வாரம் 2 நாளாவது கண்டிப்பாக தூபம் போட பாருங்கள். வீட்டில் எல்லோரும் இந்த காலத்தில் எல்லாருமே மெஷின் லைஃப், ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் தெரியாமையே எல்லாம் இந்த தலைமுறை ஓடிக்கிட்டே இருக்காங்க. 2 கட்டனா போச்சு. ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாதிரி, பழமைக்கும் புதுமைக்கும் நடுவில் 2 கட்டனா போயிடுச்சு. வீட்டில் யாராவது ஒரு குடும்பம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆள் ஃப்ரீயாக இருப்பாங்கல்ல, அந்த ஒரு ஆள் இந்த பொறுப்பை எடுத்துக்கலாம். மற்றவங்கள விட நான் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த வீடும் அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும், அடுத்தடுத்த தலைமுறைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் ஒருவர் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல நான் என்னைக்கு தூபம் போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை விரட்டணும். வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய இருக்குது. வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க, கோச்சிக்கிட்டே இருக்காங்க, வீட்டில் கொஞ்சம் ஒரு வைப்ரேஷனே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறவங்க வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தூபம் போடணும். லக்ஷ்மி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, வெல்த் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பீஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பீஸ்ஃபுல் அமைதி, சந்தோஷம், இதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தூபம் போடணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரையில் போடுறது இன்னுமே விசேஷம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே சரி, சூரியன் உதயமாகி 1/2 மணி நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த கேப்பில், சப்போஸ் சன்ரைஸ் டைம் 6:15 வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சன்ரைஸ் டைம் 6:15 அப்படின்னா ஒரு 6:30 அந்த மாதிரி டைமில் சுக்கிரஹோரையில் வெள்ளிக்கிழமை ஒரு தூபம் போடலாம். இல்லைனா மாதம் ஒரு நாளாவது தூபம் போடலாம். சரி, தூபம் போடுவதால் என்ன நன்மை நடக்குது? வீசிங், ஆஸ்மா, ப்ரீத்திங் பிரச்சனைகள்லாம் தான் வருமா அப்படின்னா, சரியான முறையில் சரியான விஷயங்களை கொண்டு தூபம் போடும்போது இந்த பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக தூபம் கொடுக்காது, சாம்பிராணி கொடுக்காது. ஔராவை கிளென்ஸ் பண்ணும். கர்மா அப்படிங்கிறது எனர்ஜி, எண்ணங்கள் மூலமாக, எனர்ஜி மூலமாக தான் அந்த கர்மா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவும். அதனால தான் தொடுவதன் மூலமாக கூட கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகும், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நம்ம சொல்கிறோம். கையை கொண்டு போய் நம்ம டைரெக்டாக ஒருத்தர்கிட்ட குளுக்குறோம் அப்படின்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒருத்தரோட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறோம் அப்படின்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒருத்தரோட ட்ரெஸ்ஸை மாற்றி போடுறோம், ஒருத்தரோட ஆபரணத்தை போடுறோம், ஒருத்தரோட செருப்பை போடுறோம், ஒருத்தர் படுத்த படுக்கையில் படுக்கிறோம், ஒருத்தரோட தலைகாணி தலையில் வைக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிற விஷயம். குடும்பத்துக்குள்ளேயே இது டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படிங்கும்போது வெளி மனிதர்கள் இந்த விஷயங்களை செய்யும்போது அப்படியும் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும், கர்மா பரிமாறப்படும். அப்போ நமக்கே தெரியாது நம்ம டெய்லி என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ எனர்ஜி பரிமாறி கொண்டிருக்கிறோம், நல்லதெல்லாம் பரிமாறுறோமா இல்லை கெட்டதையெல்லாமும் பரிமாறிட்டு இருக்குமா நமக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் பல லட்சம் விஷயங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கும். மாதம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை எப்படி பார்த்தாலும் எப்பேற்பட்ட மெஷின் லைஃப் ரோபோ மாதிரி வேலை பண்ணுறவங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாக டைம் கிடைக்கும்ல. பிஸ்னஸ் பீப்புளுக்கு அந்த டைம் கூட கிடைக்காது. ஆனால் அப்படியும் மாதம் ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு கேப் கிடச்சிது அப்படின்னா சில விஷயங்கள் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. முதல்ல எருவு வாங்கி வச்சுக்கோங்க. கரித்துண்டு வாங்கி வைக்கிறத விட எருவு, காய்ந்த சாணம் ஆன்லைனில் போட்டாலுமே கிடைக்கும். இல்லை வீட்டுக்கிட்ட மாடெல்லாம் வளர்த்துறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எருவடிச்சு வச்சுருப்பாங்க, காய வச்சு. அந்த எருவில் தான் நீங்கள் தூபம் போடணும். எருவில் சாம்பிராணியை போட்டு அது மேலே தான் சில சாமகிரிஸை நம்ம ஆட் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை போடுற தூபத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எனி டைம் போடுங்க. எருவில் காஞ்ச எருவை ஒரு சட்டியிலையோ மண் சட்டியிலையோ அல்லது தூபக்கால் வச்சுருந்திங்கன்னா அதுலேயோ காஞ்ச எருவு, அதில் நொச்சி இலை, நாய்க்கடுகு, வெண்கடுகு, நாயுருவி, பேய்ப்புடல், வெள்ளை குங்குளியம், அதான் சாம்பிராணி, வேப்பம்பட்டை, எட்டிப்பட்டை அல்லது எட்டிக்குச்சி. இதில் நீங்கள் பட்டையாக கிடைக்கல அப்படின்னா இலையாக வாங்கிக்கோங்க, இல்லை குச்சியாக வாங்கிக்கோங்க. எந்த மாதிரி கிடைக்குதோ நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
எருவு கண்டிப்பாக சாம்பிராணிக்கு பேசிக் எருவு, காஞ்ச சாணம். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நீங்கள் போடுறது மாதம் ஒரு முறையாவது போட வேண்டியது என்ன அப்படின்னா, நொச்சி இலை, நாய்க்கடுகு, வெண்கடுகு, நாயுருவி, பேய்ப்புடல், வெள்ளை குங்குளியம், கரிசலாங்கண்ணி கூட வேண்டாம், கரிசலாங்கண்ணி இதில் எடுத்துருங்க, வேப்பம்பட்டை, எட்டிப்பட்டை அல்லது எட்டிக்குச்சி. இதை நீங்கள் இலையாக கிடச்சா போட்டுக்கலாம், இல்லை குச்சியாக கிடச்சாலோ பட்டையாக கிடச்சாலோ சில விஷயங்கள் அதை நீங்கள் அப்படியே முதல்ல எருவு எரியணும். எருவு எரியறதுக்கு வேணால் கொஞ்சம் கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக எருவு எரியும். அதில் முடிஞ்சால் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் வேணால் கொஞ்சோண்டு வேப்பெண்ணெய், ஒரு 4 சொட்டு வேப்பெண்ணெய் விட்டுட்டு எருவு நல்லா பிடிச்சதுக்கப்புறமா பிடிக்கும்போது அக்னி பிடிக்கும்போது அதில் இந்த சாமகிரியெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. கட்டிலுக்கடியில், வீட்டோட ஒவ்வொரு மூலை முடுக்குலையும், வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியும் எல்லா பக்கமும் அந்த விசிறி வச்சு விசிறி இந்த தூபம் எல்லா பக்கமும் பரவட்டும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டுமா, அது மாதம் ஒரு முறை அட்லீஸ்ட். வீட்டை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ளே அந்த ஆர்ப்பாட்டம், சத்தம், இந்த பொறுமல், அங்கலாப்பு, ஆங்காரம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிக்கும். நிச்சயமாக வீட்டில் யார் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அவங்க செஞ்சே ஆகணும். இங்கே மாமியார் மருமக சண்டை, பெற்றவங்க பிள்ளைங்க சண்டை, கணவன் மனைவி சண்டை, இது எதுவுமே பார்க்காதீங்க. குடும்பம் நல்லா இருக்கணும், வீடு விளங்கணும், அது மட்டும்தான் உங்களோட கான்செப்டாக இருக்கணும். இவங்க பண்ணட்டும் அவங்க பண்ணட்டும்னு நினைக்க வேண்டாம். பரம்பரை நல்லா இருக்கணும். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கருமா நெகட்டிவாக அவரா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நான் ரொம்ப அழுக்கோடு இருக்கேன், அந்த அழுக்கோடு நான் இன்னொரு குழந்தை பெற்றெடுக்கிறேன், அழுக்கோடு இன்னொருத்தரோட போய் சேர்றாங்க போது அழுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தானே. அப்போ நம்ம கர்மாவும் நம்ம அவுராவும் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் இதை பண்ண சொல்கிறது. அதுக்கப்புறமா லக்ஷ்மி அட்ராக்ட் பண்ணணும். வீட்டில் முதல்ல கழுவி தொடச்சிட்டோம், எல்லா அழுக்கெல்லாம் தொடச்சிட்டோம் அப்படின்னா வெல்த் அட்ராக்ட் பண்ணணும், லக்ஷ்மி அட்ராக்ட் பண்ணணும், அமைதி அட்ராக்ட் பண்ணணும், நிம்மதியும் சந்தோஷத்தையும் சிறந்த ஆரோக்கியத்தையும் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் அட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரையில், ஞாயிற்றுக்கிழமை எனி டைம் போட்டுக்கோங்க, ராவுகாலத்தில் போட்டால் இன்னும் நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை எருவெடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெட்டி வேறு, காய்ந்த துளசி, அருகம்புல், கற்பூரவல்லி இலைகள், நன்னாரி வேர், சந்தனம், ஜவ்வாது, பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை, வசம்பு, கரிசலாங்கண்ணி, ரோஜா மொட்டுக்கள் அல்லது இதழ்கள், ஏலக்காய், மருதாணி. 1 போட்டாலும் சரி, 2 போட்டாலும் சரி. ஏலக்காய்லாம் ஜவ்வாது 1 போட்டிங்கனாலும் சரி, இல்லை உடச்சி ஒரு பீஸ் போட்டிங்கனாலும் சரி. அதெல்லாம் அவங்களோட சௌரியம், அளவெல்லாம் உங்களோட சௌரியம். எது உங்களுக்கு பட்ஜெட்டெல்லாம் பாருங்கள், வாங்கும்போது என்ன மாதிரி பட்ஜெட் வருது, நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அப்படி வாங்கிக்கோங்க. 1 போட்டாலும் ஏலக்காய் தான், நீங்கள் 5 போட்டாலும் ஏலக்காய் தான். நான் ரிப்பீட் பண்ணுறேன். வெட்டிவேர், துளசி, அருகம்புல், கற்பூரவல்லி, நன்னாரிவேர், சந்தனம், ஜவ்வாது, பிரிஞ்சி இலை, வசம்பு, கரிசலாங்கண்ணி, ரோஜா, ஏலக்காய், மருதாணி. இது பவுடராக கிடச்சா பவுடராக வாங்கிக்கோங்க. இது கூட சாம்பிராணி சேர்த்தணும். சாம்பிராணிங்கிறது குங்குளியம். பவுடராக கிடச்சா பவுட்ரு, இலையாக கிடச்சா இலை, எந்த மாதிரி அவைலபிளாக இருக்கோ நாட்டு மருந்து கடையில் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் சூரிய உதயமாக 1/2 மணி நேரம் கழித்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எருவு எரித்து அதில் கொஞ்சம் கற்பூரம் போட்டு, நீங்கள் நார்மலாக கற்பூரம் போட்டு எரிச்சுக்கோங்க, பற்ற வச்சுருங்க. அக்னி வந்த உடனே, அந்த ஜுவாலை வந்த உடனே இந்த சமத்துகள் மாதிரி இருக்கிற இந்த விஷயங்களை ஆட் பண்ணணும். வேணுன்னா கொஞ்சோண்டு அன்னைக்கு பச்சைக்கல் பொருத்தி மேலே தூவிடுங்க. இதை எகெயின் எல்லா இடங்கள்லையும், படுக்கிற கட்டிலுக்கடியில், பீரோ ஓப்பன் பண்ணி பீரோவில் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடங்களையும், வீட்டுக்குள்ளும் வீட்டுக்கு வெளியும், வீட்டை சுற்றியும், தலைவாசல், மெயின் டோர் என்ட்ரன்ஸ், தலைவாசல் எல்லா பக்கமும் கையை காட்டி 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 அந்த எனர்ஜி அனுப்பிச்சி விடுங்க. இல்லை விசிறி எடுத்து விசிறிங்கன்னா நடுவில் நல்லா புகை வரும். நல்லா அந்த சமைத்துகளெல்லாம் சாம்பலாக மாறணும். சரி, இதெல்லாம் என்ன பண்ணுறது மிச்சத்தை அப்படின்னா, வீட்டுக்கிட்ட எங்கேயாச்சும் மரமோ செடியோ இருந்தது அந்த இடத்துல தூவி விட்ருங்க, ஊதி விட்ருங்க, போயிடும். ஏதோ ஒரு பக்கம் ஊதி விட்ருங்க. மாதம் ஒரு நாள் தானே பண்ண போகிறீங்க, டோட்டல் 2 நாள். இது ஒரு நான் கெட்ட சக்திகளை விரட்டுறதுக்கு ஒரு நாள், நல்ல சக்திகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள். எவ்வளோ பெருசாக வந்துருப்போது, உள்ளங்கை சைஸு கூட வராது. சிங்கில் தண்ணியில் விட்டு கரைச்சி விட்டாலும் பரவாயில்ல, கிச்சனில் போய் அந்த சாம்பலை போட்டு தண்ணி ஃப்ளஷ் பண்ணி விட்டுறலாம். ஒரே இடத்துல ரொம்ப நாள் பண்ணாதீங்க, வெளியில் எங்கேயாவது தூவி விட்டுறலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு பக்கம் அனுப்பிச்சி விட்ருங்க. இது ஒன்றும் கேடு எதுவுமே கிடையாது. இதில் பண்ணி பாருங்கள். வித்தின் 1 or 2 months நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வீட்டுக்குள்ளே நிறைய எதிர்மறை ஆற்றல்கள் வெளியே போயிட்டு பாசிட்டிவ் ஆற்றல்கள் வர ஆரம்பிக்கும். இது 2-3 பேருக்கு நான் ஒவ்வொரு தடவை கன்சல்டேஷன் பண்ணும்போது நான் வாக்கு கொடுத்துருந்தேன், நான் மறந்துட்டேன். ஆனால் எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருந்தீங்க ஒரு 2 பேர். அதனால தான் எனக்கு இது டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அஸ்வின் வித்யன், அப்போ இன்னும் யாரோ ஒருத்தர். அதனால தான் அவங்களுக்கு தான் என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். Astro Brindha again from Coimbatore.